தாமஸ் பென் என்கிற 2 பேர் தன் ஊரில் ஓடுற ஒரு நதியில் போய் மீன் பிடிக்கலான்னு போனாங்க. தாமஸுக்கு வயது அதிகம், பென் ஒரு வாலிபன். இந்த 2 பேர் மீன் பிடிக்க போகிறாங்க. 2 பேர் அதற்கான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. தூண்டில மாட்டி 2 பேரும் நதியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தாமஸ் என்கிற அந்த வயதான நபருக்கு பெரிய பெரிய மீனாக மாட்டுது. அதை பார்த்து அவருக்கு பயங்கர சந்தோஷம். எல்லா மீனையும் எடுத்து தன்னுடைய ஐஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் வச்சுட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அதை வெட்டி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி திட்டம் பண்ணி அதில் வச்சுட்டே இருக்கிறார். ஆனால் இந்த பென்னுக்கு மீன் மாட்டவே இல்லை. கொஞ்சம் நேரமாக அதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்த பென்னு சோர்ந்து போயிட்டார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் அவருடைய வலையில் மாட்டுச்சு. அவர் சுற்றி அதை எடுத்து பார்க்குறாரு. ரொம்ப ஆசையாக அந்த மீனை பார்த்துட்டு திரும்ப அதை தூக்கி தண்ணியிலே போட்டுறாரு. இதை பார்த்து அந்த தாமஸ் என்கிற நபருக்கு ஆச்சரியமாக ஷாக் ஆகி அவரை பார்க்குறாரு. என்ன இவ்வளோ நேரம் மீன் மாட்டல, ரொம்ப சோர்ந்து போனா, டக்குன்னு பார்த்தா கிடைச்ச மீனையும் தூக்கி தண்ணியில் போடுறான்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கிறார். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நல்ல நல்ல மீனாக அவருக்கு மாட்ட ஆரம்பிக்குது. எடுக்கிறாரு, பார்க்குறாரு, திரும்பி பார்க்குறாரு, தூக்கி போடுறாரு. இப்படியே செய்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த தாமஸ்ங்கிறவர் வராரு. வந்து, தம்பி உன் பிரச்சனை தான் என்ன? மீன் கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, உனக்கு கடவுள் நிறைய மீனை கொடுக்குறாரு, ஆனால் நீ என்னென்ன எல்லாத்தையும் தூக்கி போடுறனோடனே ஒன்றுமே சொல்லாமல் அந்த தம்பி தான் கிட்ட இருந்த பேன் எடுத்து காட்டுறாரு. மீனை ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சிருந்த பேன் எடுத்து காட்டுறாரு. அது ரொம்ப சின்ன சைஸில் இருக்கு. சொல்கிறாரு, மீன் பெருசாக இருந்தால் நான் எப்படிங்க அந்த சின்ன பேனில் ஃப்ரை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோன்னே சொல்கிறாரு, என்ன தம்பி இப்படி பேசுகிற? மீனை பிடிச்சி பாக்ஸில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பேன் சைஸுக்கு அதை கட் பண்ணி வச்சு அதை நீ ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாமே, முழுசாக தான் ஃப்ரை பண்ணி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னு தான் அந்த தம்பிக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஆமாம் இல்லை, நம்ம அப்படி செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர்ற மீனுக்காக அவர் வெயிட் பண்ணுறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படித்தான் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்முடைய சூழ்நிலை கம்ஃபர்டபுள் இல்லை, நம்முடைய வாழ்க்கை அதற்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை, அது காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னே தெரியாமல் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். பைபிள் சொல்லுது, 1 கொரிந்தியர் 16:9 இப்படி சொல்லுது, ஏனெனில் இங்கு பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பவுல் எழுதுறார் இப்படி, எப்பயுமே whenever you get an opportunity from God, அது உனக்கு எப்பயுமே ஸ்டார்டிங்கில் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அது கம்ஃபர்டபுளாக இல்லாதது தான் அது கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்குங்கிறதுக்கு அடையாளமே. ஆபிரகாமை பார்த்து ஏசப்பா சொன்னாங்க, கம்ஃபர்டபுளான உன்னுடைய சுச்சுவேஷனை விட்டு வெளியில் வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு சொன்னார். அது நடந்தது. அதே மாதிரி இன்னைக்கும் நீ ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் நின்றுட்டு இருக்கிறன்னா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றது, அந்த சுச்சுவேஷனை விட்டு நீ வெளியில் வராது. அது காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. கொஞ்ச நாள் உனக்கு கஷ்டமாக இருக்கும், போக 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 அது உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அதுதான் கொண்டு வந்து தரும். ஸ்டார்டிங்கில் உன்னுடைய அன்கம்ஃபர்டபிலிட்டியை வச்சு எதையும் டிசைட் பண்ணாத. கர்த்தர் உன்னோடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பேற்பட்ட அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்லையும் கர்த்தர் உன் கூட நிற்பார், அவர் உன் கூட இருக்கிறார். அதனால தைரியமா இரு. கர்த்தர் உன்னை நல்ல எதிர்காலத்துக்கு நேராக நடத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நிச்சயமாய் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆமென்.